Hi children, good morning. Now we are going to second standard maths revision. First unit 1 geometry. Geometry first one பாருங்க ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் எப்படி ட்ரா பண்ணும்? இப்போ 4 சைட்ஸுமே எப்படி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். அதனோட கார்னர்ஸ்க்கு நம்ம நேம் கொடுக்கணும். என்னென்னு ஏ பி சி டின்னு நேம் கொடுக்கணும். இப்போ எத்தனை கார்னர்ஸு? 4 கார்னர்ஸ். நெக்ஸ்ட்டு எத்தனை சைட்ஸு? 1 2 3 4. இப்போ 4 சைட்ஸ் இருக்கா? அப்போ இதுக்கு எத்தனை கார்னர்ஸு? ஸ்கொயருக்கு 4 கார்னர்ஸு 4 சைட்ஸு. நெக்ஸ்ட் ஒன் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு எப்படி ட்ரா பண்ணும்? ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணும். இப்போ ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ணியாச்சா? இப்போ இதனோட கார்னர்ஸ்க்கு நேம் கொடுங்க. ஏ பி சி டி அப்படின்னு கார்னருக்கு நேம் கொடுத்தோம். அப்போ எத்தனை கார்னர்ஸ் வருது? 4 கார்னர்ஸ். இப்போ இதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது? 1 2 3 4. அப்போ 4 சைட்ஸு 4 கார்னர்ஸு. ரெக்டாங்கிளுக்கும் எத்தனை சைட்ஸு? 4 சைட்ஸு 4 கார்னர்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒன் லைன் ட்ரா பண்ணிக்கணும். இங்கே மேலே அந்த லைனுக்கு சென்டராக ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாட்டில் இருந்து இப்போ அந்த ஒன் சைட் கார்னர்லேருந்து அந்த டாட்டில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஒன் சைட் ஜாயின் பண்ணியாச்சா? அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்ஸும் கார்னர்ஸை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ட்ரையாங்கிள் வந்துருச்சா? இப்போ கார்னர்ஸ்க்கு நேம் கொடுங்க. ஏ பி சி. இப்போ எத்தனை கார்னர்ஸ் வருது ட்ரையாங்கிளுக்கு? 3 கார்னர்ஸ் வருது. இப்போ எத்தனை சைட்ஸ் வரும்? 1 2 3. எத்தனை சைடு? 3 சைட்ஸு 3 கார்னர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள். இப்போ சர்க்கிள் நம்ம எதை வச்சு ட்ரா பண்ணோம்? பேங்கிள் வச்சு அழகாக இப்படி சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணோம். பேங்கிள் யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணோம். இதுக்கு ஏதாவது சைட்ஸ் இருக்கா? சைட்ஸ் கிடையவே கிடையாது. எந்த பக்கமும் சைட்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ். அதனால் அதுக்கு சைட்ஸும் இருக்காது, கார்னர்ஸும் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒன் வேர்டு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? எ ஸ்கொயர் ஹேஸ் டேஷ் சைட்ஸ். நம்ம ஸ்கொயருக்கு எத்தனை சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்? 4 சைட்ஸு பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல என்னன்னு எழுதணும்? டேஷ்க்கு 4ன்றதை ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் வேர்ட் பாருங்க. எ ஸ்கொயர் ஹேஸ் டேஷ் கார்னர்ஸ். ஸ்கொயருக்கு எத்தனை கார்னர்ஸ்ன்னு பார்த்தோம் கண்ணு? 4 கார்னர்ஸ். இப்போ 4ன்றதை ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், a rectangle has dash sides. ரெக்டாங்கிளுக்கு how many sides? 4. இப்போ 4ன்றதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், a rectangle has dash corners. ரெக்டாங்கிளுக்கு எத்தனை கார்னர்ஸு? 4 கார்னர்ஸ். ஏபிசிடின்னு நம்ம கார்னர்ஸ் மென்ஷன் பண்ணுமா? இப்போ 4 கார்னர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், a triangle has dash sides. எத்தனை சைட்ஸ் ட்ரையாங்கிளுக்கு நம்ம பார்த்தோம்? 3 சைட்ஸ். அப்போ அந்த இடத்துல என்னென்னு ரைட் பண்ணிக்கணும்? 3ன்றதை ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். எ ட்ரையாங்கிள் ஹேஸ் டேஷ் கார்னர். ட்ரையாங்கிளுக்கு எத்தனை கார்னர்ஸ் இருந்துச்சு? 3 கார்னர்ஸ். அப்போ டேஷ்க்கு 3 யூ ரைட். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், எ சர்க்கிள் ஹேஸ் டேஷ் சைட்ஸ். சர்க்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? ஒரு க்ளோஸ்டு கர்வாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு சைட்ஸ் கிடையாது. அப்போ நோ சைட்ஸ். நோன்றதை நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் எய்த் ஒன், எ சர்க்கிள் ஹேஸ் டேஷ் கார்னர்ஸ். சர்க்கிளுக்கு கார்னர்ஸ் இருக்கான்னு பார்த்தோமா? நோ. அப்போ ரைட் நோ. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க? பெல் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அது என்ன சேஃபில் இருக்குது? என்ன சேஃபு? கோன் சேஃபில் இருக்குது. அப்போ கோனுக்கு நேராக மேட்ச் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பால். பால் என்ன சேஃபு? ஸ்பியர் சேஃப். இப்போ ஸ்பியருக்கு நம்ம ஜாயின் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க? க்யூப். அது பாக்ஸ் மாதிரி இருக்கா? அந்த பாக்ஸ் என்னது? க்யூப்.
க்யூப்பில் மேட்ச் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரம் இருக்கா, அந்த ட்ரம் அது என்னவா இருக்கும், இது என்ன சேஃபு, சிலிண்டர் சேஃப். இப்போ சிலிண்டரில் மேட்ச் பண்ணிக்கும். Next unit 2 numbers. First one word. First one பாருங்க, addition means dash. அப்போ என்னன்னு கொடுத்துருக்காங்க, putting together. Putting together what spell கண்ணு, P-U-T-T-I-N-G. Putting together. T-O-G-E-T-H-E-R. Together. Putting together. Once you tell P-U-T-T-I-N-G. Putting together. T-O-G-E-T-H-E-R. Together. Putting together. Next second one பாருங்க, addition symbol is என்ன symbol, addition symbol plus. Addition symbol is plus. Third one, subtraction means dash. Take away. Take, T-A-K-E. Take away. A-W-A-Y. Away. Subtraction means what? Take away. T-A-K-E. Take away. A-W-A-Y. Away. Take away. Fourth one பாருங்க, subtraction symbol is dash. Subtraction symbol என்ன symbol, minus. Subtraction symbol என்ன symbol, minus. Fifth one, numbers name. 43. 43 க்கு என்ன spell, F-O-R-T-Y. 43. T-H-R-E-E. 3. 43. Sixth one பாருங்க, write numerals. Numerals means what, numbers write பண்ணும். அப்போ 100. இப்போ 100ன்றது நம்பர் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், 100 100. செவன்த் ஒன் பாருங்க, பிளேஸ் வேல்யூ. 96 கொடுத்துருக்காங்க, 6ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே ஒன்ஸு 6க்கு நேராக எழுதுங்க, ஒன்ஸு 9க்கு நேராக டென்ஸ்ன்னு எழுதுவோம். இப்போ 6 ஒன்ஸ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ 6 போட்டு தான் நம்ம ரைட் பண்ணுவோம் ஒன்ஸுன்றது, சரியா. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் த ப்ரிடிசஸர். ப்ரிடிசஸர் மீன்ஸ் வாட், பிஃபோர் நம்பர். ப்ரிடிசஸர்னா என்னது, பிஃபோர் நம்பர். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, அதுதான் பிஃபோர் நம்பர். இப்போ டேஷ் 72ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டேஷில் என்ன எழுதணும், 72 பிஃபோர் நம்பர் என்ன நம்பரு, 71. நெக்ஸ்ட் ஒன் 66. 66 பிஃபோர் நம்பர் 65. நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் த சக்சஸர். சக்சஸர் மீன்ஸ் ஆஃப்டர் நம்பர். சக்சஸர்னா என்னது, ஆஃப்டர் நம்பர். அதாவது ஒன் நம்பருக்கு ஆஃப்டர் நம்பர், அடுத்து என்ன நம்பர் வருது, நெக்ஸ்ட் நம்பர் என்ன நம்பருங்கிறது தான் என்ன சொல்லுவோம், ஆஃப்டர் நம்பர். அப்போ 37 ஆஃப்டர் 38. செகண்ட் ஒன் பாருங்க, 79 ஆஃப்டர் 80. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரைட் த நம்பர்ஸ் இன் பிட்வீன். பிட்வீன் நம்பர், அதாவது 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனோட மிடில் நம்பர் என்ன அப்படின்றத ரைட் பண்ணுறது தான் என்னது, பிட்வீன் நம்பர். இப்போ 26-27 கொடுத்துருக்காங்க. இப்போ 26 ஆஃப்டர் நம்பர் என்ன வரும், 27. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 69-71. இப்போ 69க்கும் 71க்கும் சென்ட்ரல் நம்பர், மிடில் நம்பர் என்ன நம்பர், 69 ஆஃப்டர் 70. நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் சிம்பிள். கரெக்ட் சிம்பிள் என்னன்றதை நம்ம பாக்ஸ்குள்ளே நம்ம எடுத்து ரைட் பண்ணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு 3 சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதில் எந்த நம்பர் பிக் நம்பரோ அந்த சைடு நம்ம ஓப்பனாக இருக்கணும், அந்த சிம்பிளோட ஓப்பன் வரணும், அதுதான் நம்ம போடுறது கரெக்ட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 43. நெக்ஸ்ட்டு 96 சென்ட்ரலில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 43 பிக் நம்பராக 96ஆ, இப்போ 96 தான் பிக் நம்பர், அதனால் அந்த சைடில் ஓப்பனாக இருக்கணும். அப்போ எப்படி போடணும், 96 சைடில் அந்த சிம்பிள் வந்து ஓப்பனாக இருக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 98-36 கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த நம்பர் பிக் நம்பர், 98 தான் பிக் நம்பர். இப்போ அந்த சைடு அந்த சிம்பிள் ஓப்பனாக இருக்க மாதிரி போடணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள்,
டூ சைடுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த சென்டர் பாக்ஸ் என்ன ரைட் பண்ணணும், ஈக்குவல்ன்றதை நம்ம ரைட் பண்ணிக்கணும். சேம் நம்பராக இருக்கா, அதனால் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் அடிஷன். இப்போ 45 + 23ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 by 1 நம்பர்ஸை ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ 5க்கு நேரம் 3 ரைட் பண்ணியிருக்கோம், 4க்கு நேரம் 2 ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்ஸ் பிளேஸில் இருந்து ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்பரை என்ன பண்ணணும், அடிஷன்றனால மைண்டில் வச்சுக்கணும். செகண்ட் நம்பர் 3யை ஃபிங்கர் லீவ் பண்ணிக்கணும். அப்போ 5 in the mind, 3 in the finger. 5 after 6, 7, 8. அப்போ அங்கே என்னன்னு ரைட் பண்ணும், 8. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4 + 2. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணும், மைண்டில் வச்சுக்கணும். 4 in the mind, 2 in the finger. 4 after 5, 6. அப்போ அங்கே என்னன்னு ரைட் பண்ணணும், 6ன்றதை ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், சப்ராக்ஷன். இப்போ சப்ராக்ஷனில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் 76 - 34ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எந்த நம்பர்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். அப்போ 6க்கு நேராக டவுனில் என்ன நம்பர் இருக்குது, 4ன்னு இருக்குது. அப்போ 6 ஃபிங்கர் லீவ், 4 ஃபிங்கர் க்ளோஸ். 1, 2, 3, 4. ரிமைனிங் என்ன வருது, 2 வருதா. அப்போ டவுனில் என்ன ரைட் பண்ணணும், 2ன்றதை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, 7 - 3. இப்போ 7 ஃபிங்கர் லீவ், 3 ஃபிங்கர் க்ளோஸ். இப்போ ரிமைனிங் என்ன வரும், 4. யூ ரைட் த நம்பர் 4. அப்போ ஆன்சர் 42.